ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமானது. சரியா? கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே முகப்புரை, ஓகே, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை பற்றி பார்க்கலாம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. இதில் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஒரு ரீசொல்யூஷன், ஓகே, அந்த டிராஃப்ட் மூலமாக தான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனை மூவ் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. த்ரீ வேர்ட்ஸ் அதில் ப்ரியாம்பிளில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக. அந்த 3 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு 3 வேர்ட் தான். என்கே பால்கிவாலா அப்படிங்கிறவங்க ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறதே எதை அப்படின்னா ப்ரியாம்பிளை தான் சொல்லிடுவாங்க. ப்ரியாம்பிளை ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கலாமா, அதில் என்ன இருக்குன்னு. We the people of India having solemnly resolved to constitute India into the sovereign, socialistic, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity and to promote among them all, fraternity, assuring the dignity of the individual and unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adapt, enact and give to ourselves this Constitution. இதுதான் நம்ம ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிள் இருக்கக்கூடிய இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஒரு சிட்டிசன், ஓகே, ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை ஆர்டர் பண்ணி கேட்பாங்க. எதெல்லாம் ஆட் பண்ணப்படுச்சு அப்படின்னா சோசியலிஸ்டிக், செகுலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வேர்ட் நம்ம ஆட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் தான் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டர்னிட்டி, அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity and to promote among them all, fraternity, assuring the dignity of the individual, last unity and integrity. இந்த இன்டெகிரிட்டிங்கிற மாதிரி தான் நம்ம 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுதான் ப்ரியாம்பிள் பற்றினது. அதோட ஆர்டர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ், ஓகேவா, நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா நம்மளோட ப்ரியாம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்ட் 1 பார்ட்ஸு, ஷெட்யூல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.